எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. கூகுள் பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்துட்டு கூகுளில் தப்பாக ஆட் பண்ணிட்டீங்க, இல்லை அப்படின்னா ஒரே பிஸ்னஸை 2 டைம் ஆட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 பிஸ்னஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெலிட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கூகுள் பிஸ்னஸில் வந்துட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் டெலிட் பண்ண முடியும். மித்தவங்க க்ரியேட் பண்ண விஷயத்தை உங்களால் டெலிட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தாராளமாக டெலிட் பண்ண முடியும். அதை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. கூகுள் பிஸ்னஸ் வந்துட்டு சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ அந்த இடத்துல சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கூகுள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஓன் பிஸ்னஸ்லாம் இருந்துச்சு அதில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸஸ் அப்படிங்கிற டேபுக்கு கீழே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். இதில் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பிஸ்னஸ் டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்துட்டு உங்களோட ஓன் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு ஓனர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்துட்டு டெலீட் பண்ண முடியும். மித்தவங்க கிரியேட் பண்ணியிருந்த பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் போய் டெலீட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அதை கூகுள் டீம் பார்த்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையாலுமே ஏதோ ஃபேக் இருக்குது, நீங்கள் என்ன ரீசனால் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் என்ஷூர் பண்ணிவிட்டு தென் அதுக்கான ஆக்ஷன் வந்துட்டு எடுப்பாங்க. நம்ம மெயில் ஐடி மூலியமாக ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி அது வேண்டாம் அப்படின்னு டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் வந்து டெலீட் பண்ணணுமோ அதை வந்துட்டு கிளிக் கொடுங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம், போஸ்ட், இன்ஃபோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல க்ளோஸ் திஸ் பிஸ்னஸ் ஆன் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ மார்க் ஆஸ் பெர்மனென்ட்லி க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்கும் அண்ட் ரிமூவ் லிஸ்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸோட அடையாளமே அதில் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் லிஸ்டிங் அப்படிங்கிற வந்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட கம்பெனி நேம் வந்துட்டு அதில் டிஸ்பிளே ஆகும், அதாவது கூகுளில் டிஸ்பிளே ஆகும். பட் அவங்க யாராச்சும் வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உள்ளே போனோடனே இது வந்துட்டு பெர்மனெண்ட்டாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விசிபிலிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமூவ் லிஸ்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த கம்பெனி நேம் போட்டு ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இது ரிலேட்டடாக அசோசியேட்டான கூகுள் மேப்ஸு, சர்ச்சு, மித்த கூகுளில் ரிலேட்டடாக ஏதாச்சும் லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து டெலீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வருது. ரிமூவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லோட் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் வந்துட்டு கூகுள் பிஸ்னஸில் எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே ஒரு கூகுள் பிஸ்னஸில் எப்படி ஒரு பிஸ்னஸை டெலீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கேன், அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.